ரோஹித் டீமுக்கு முதல் அடி. ஃபார்ம் அவுட் வீரரை டீமில் எடுத்த பிசிசிஐ. இசான் கிஷனால் வந்த வினை. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டெஸ்ட் அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்தியாவில் நடக்கவுள்ள இந்த தொடருக்கான விக்கெட் கீப்பர் யார் என்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ராகுல் இந்திய ஆடுகளங்களில் டெஸ்ட் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக சரியாக செயல்பட மாட்டார் என கருதி ஸ்ரீஹர் பாரத் டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பாரத் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலும் உள்ளூர் போட்டிகளிலும் கடந்த ஓராண்டில் பேட்டிங்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சமீபத்தில் இந்திய ஏ அணியில் பங்கேற்ற அவர் ஆடிய போட்டியிலும் சொதப்பியிருக்கிறார். இந்திய லயன்ஸ் அணிக்கு எதிரான 4 நாள் போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் அவர் 13 பந்துகளில் 15 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் ரன் குவிக்கவில்லை என்பதை விட ஒரு டெஸ்ட் போட்டியில் வெறும் 13 பந்துகள் மட்டுமே தாக்குப்பிடித்து நின்றிருக்கிறார். இதற்கு முன் அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 போட்டிகளில் ஆடினார். அதில் 5 இன்னிங்ஸில் 57 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக இடம்பெற்றிருக்கிறார் பாரத். கடந்த சில வாரங்கள் முன்பு கடந்த தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் ராகுல் விக்கெட் கீப்பராக செயல்பட்டார். ஆனால் அவர் முழு நேர விக்கெட் கீப்பர் இல்லை. மேலும் இந்திய ஆடுகளங்களில் ஸ்பின் பந்து வீச்சை சமாளிக்க திறமையான விக்கெட் கீப்பர் தேவை. அந்த வகையில் ஸ்ரீஹர் பாரத் சிறந்த தேர்வுதான். ஆனால் பேட்டிங்கில் அவர் நிலைமை மிக மிக மோசமாக உள்ளது. தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் முதலில் இசான் கிஷன் தான் அணியின் மாற்று விக்கெட் கீப்பராக இருந்தார். ஆனால் அவர் அப்போது தனக்கு களமிறங்கும் அணியில் வாய்ப்பு அளிக்கப்படாமல் இருப்பதில் அதிருப்தி அடைந்து மனச்சோர்வால் விலகுகிறேன் என அறிவித்து அணியிலிருந்து விலகினார். அவரை இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் அவர் மீது பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோருக்கு அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆன இசான் கிஷனை அணியில் தேர்வு செய்யாமல் பாரத்துக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் பேட்டிங் சுமாராக இருக்கும் நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இதுவே இந்திய அணிக்கு முதல் அடியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையை உணர்ந்து கடைசி நேரத்தில் ராகுல் மீண்டும் விக்கெட் கீப்பிங் பணிக்கு திரும்பினாலும் திரும்பலாம்.